பாருங்களேன், இன்றைக்கி பிடுங்கணுன்னா அதுலேருந்து மஞ்சள் இது எல்லாம் முளை வர்ற பக்குவத்தில் இருக்கா, முத்தி போச்சு மஞ்சள். சரி, ஒரு செடி மஞ்சளை காய வைக்கிறத திரும்பி இதை நட்டு வைப்போம். ஒன்று ஒரு 10 மஞ்சள் ஆகுமேன்னுட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா, இதில் 5-6 மாதத்துக்கு முன்னாடி இதேமாரி தான் ஒரு செடி அப்பப்போ ஒரு செடி பிடுங்கிறோம். பூ விட்ட செடியை பிடுங்கிறோம்ல, அதுமாரி பிடுங்கி இதில் நட்டு வச்சாக்கா எதுவுமே முளைக்கவே இல்லைங்க. 7-8 மாதம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6-7 மாதம் இருக்கும் இது நட்டு. கடைசியில் பார்த்தா இங்கே பாருங்கள், நிறைய அழுகி போயிருக்கு. அதாவது பிஞ்சிலேயே எலி கடிச்சு குரங்கு பிடுங்கி நட்ட மஞ்சள். பிஞ்சு மஞ்சள்லாம் இதாகிடல. ரெண்டாவது இதெல்லாம் ஓரளவு பக்குவமாக வந்திருக்கு, முளைச்சி ஓரளவு பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இந்த தொட்டிலே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிழங்கு அழுகி போச்சு, ஆனால் இது வந்திருக்கு. இப்போ இதை இந்த தொட்டிலே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அப்படி தான். கிழங்கு அழுகி போயிருக்கு, ஆனால் மஞ்சள் செடி வந்திருக்கு. இதை இந்த தொட்டிலே வச்சோம்னா கிளம்பவே கிளம்பாது. ரவுண்டு தொட்டி, இதில் எவ்வளோ கிளம்பும்? சும்மா அந்த பக்குவப்படுத்துறதுக்கு தான், பயிரை இடம் கிடைக்கிற வரைக்கும் நட்டு வச்சேன். இது கூட லைட்டாக அழுவி போயிருக்கு இது. அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சி புதுசாக நட்டு வைக்கலாம். அதே பாருங்க, இப்போ தான் முளை வர ஆரம்பிச்சிருக்கு. 7-8 மாதம் ஆகிருக்கு. பயிர் முத்தி அதுக்கப்புறம் முளை வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பூமியில் நட்டு வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணுறேன். நட்டு வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் தெருவிலலாம் சில பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க, பரவாயில்லையா அது விளையுது இது விளையுதும்மாங்க. ஒரு பொருள் விளைவிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாருங்கள், இது ஏற்கனவே மணல் மாதிரி இருக்கும் அந்த மண். அங்கே செவுறு பிரித்து சலிக்கிறேன்னு சொன்னாலும் அதில் கொட்டியிருக்கேன். இது ஒரு வீட்டிலேருந்து தவிடு மழை நனைஞ்சி போச்சு, நான் அள்ளியாந்து கொட்டினேன். அதிலே அந்த 4-5 மாதமாக கிடக்கட்டும் ஆறட்டும்னு போட்டிருந்தேன். அந்த தவிடு இதில் கொட்டியிருக்கேன். இப்போ இதில் இந்த செம்மண்ணை கொட்டி கிண்டி மண்ணாக்கிட்டு இதில் தான் அந்த மஞ்சளை நட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? எல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணியே நேற்று கொஞ்சம் ஒரு வாளி வடிச்சிருந்தேன். இப்போல்லாம் சாயங்காலத்தில் தண்ணியே வர்றதில்லை. நகராட்சிக்கு தண்ணி, எங்கள் வீட்டில் மோட்டர்லாம் கிடையாது. நாங்கள்லாம் சாமானிய குடும்பம் தானே, அதனால் நகராட்சியில் தண்ணி வரப்போ பிடிச்சி வச்சுக்குவோம். தண்ணி பைப்பில் கூட மோட்டர் கிடையாது. இப்போ தான் தண்ணி சம்பு கட்டியிருக்கேன். அதுக்குன்னு கனெக்ஷன் கொடுக்கல, பைப் கனெக்ஷன். அதனால் அப்படியே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு போனோம். இந்த பூனைங்க, அந்த குரங்குங்க அந்த செவுத்துலேருந்து இறங்குறான்னு எல்லாத்தையும் நாரடிச்சிடும். இதே பாருங்க, முன்ன இங்கேருந்து சேப்பக்கிழங்கு பிடுங்கன்னா அதில் ஒரு விதை தவறி ஒரு காய் கிடந்து பாருங்க முளைச்சி வந்துருக்கு சேப்பக்கிழங்கு. அப்படியே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். முளைச்சி வந்தால் காட்டுறேன்.